சப்கோ நமஸ்கார். நீங்க ஹிந்தில நான் எழுதுகிறேன், அவ என்ன எழுதுறா, நான் கடிதம் எழுதுனேன், இந்த மாதிரி ஃப்ளூயண்டா சொல்ல தெரியலையா? அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு நாம ஸ்போக்கன் ஹிந்தில ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெர்பா லிக்னாவை வச்சு ஈஸியா பார்க்க போறோம். இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி லைஃப்ல நிறைய சென்டென்ஸை ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன இப்படியே டெய்லி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நிஜம் தாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வேர்ட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். லிக்னானா எழுதுவது. லிக்னா எழுதுவது. நான் சொல்லும் போதே என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. இது ஸ்கூல்ல, ஆஃபீஸ்ல, எக்ஸாம்ஸ்ல, அடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்திலும் யூஸ் ஆகிற இம்பார்ட்டன்ட் வெர்பு. இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்தா சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் லிக்னா. ஆப்ஜெக்ட்னா என்ன எழுதுறோம் என்பதை சொல்வதுதான். சரியா? இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் கடிதம் எழுதுகிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா மே பத்ரா லிக்தா ஹூ. மே பத்ரா லிக்தா ஹூ. அடுத்தது அவள் கதை எழுதுகிறாள். ஓ கஹானி லிக்தி ஹே. ஓ கஹானி லிக்தி ஹே. நாங்க குறிப்புகள் எழுதுகிறோம். ஹம் நோட் லிக்தே ஹே. ஹம் நோட் லிக்தே ஹே. இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிருக்கும். எப்போதும் சொல்றதுதான் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் இதுலயும் இருக்கு. மேல்னா லிக்தா, ஃபிமேல்னா லிக்தி, ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட்னா லிக்தே. கரெக்ட் ஜெண்டர் யூஸ் பண்ணாதான் நம்ம நேச்சுரல் ஹிந்தி வந்து வரும். ஓகேவா? இனி கொஷின் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். கொஷின் வேர்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் கியா பிளஸ் லிக்தா, லிக்தி, லிக்தே பிளஸ் ஹே ஹே. ஓகே, இப்ப இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்திருக்கேன் பாருங்க. நீ என்ன எழுதுகிறாய்? தும் கியா லிக்தே ஹோ. தும் கியா லிக்தே ஹோ. உங்களுக்கு இப்ப கொஸ்டின் பேட்டர்னும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கான டைம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கிளாஸ்ல லிசன் பண்றதோட விடாதீங்க. நீங்களும் இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதாங்க உங்களுக்கு வந்து ஹிந்தியோட ஃப்ளூயன்சி வரும். இன்னைக்கு நான் கொடுத்த சென்டென்ஸை மறக்காம ட்ரை பண்ணி கமெண்ட் செஷன்ல எனக்கு சொல்லுங்க. நான் ஹிந்தி எழுதுகிறேன். இதை எப்படி எழுதுறதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்போக்கன் ஹிந்தி ஃப்ளூயண்டா பேசணும்னா வேர்ட்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணாதீங்க, பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி சென்டென்ஸ் பேசுங்க. அப்பதான் ஃப்ளூயன்சி வரும். இந்த மாதிரி ஈஸி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தன்யவாத்.